என்று நினைத்ததின் விளைவாக குண்டலினி சக்தி துரியத்திற்கு செல்லாமல் பாதியிலேயே நின்றுள்ளது. மூச்சு பயிற்சியின் போது ஏதோ தவறு ஏற்பட்டுள்ளது என்று அவரே உணர்ந்துள்ளார். இதனால்தான் அவர் திடீரென மரணித்துள்ளார். இதற்காகத்தான் வாசியை குருவின் துணை கொண்டு செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் உபதேசம் செய்து உள்ளார்கள். அடுத்த காணொளியில் முருகன் என்பவர் யார், விநாயகர் என்பவர் யார், எதற்காக நாம் இவர்களை வணங்கி கொண்டிருக்கிறோம், சிவன் பார்வதி முருகன் விநாயகர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா, முருகனை நாம் அனைவராலும் காண முடியுமா, சித்தர்கள் ஏன் முருகனை போற்றி வணங்கினார்கள், லிங்கோற்பவர் தத்துவம் என்ன விளக்கத்தை நமக்கு அளிக்கின்றது போன்ற சுவாரஸ்யம் கலந்த ரகசியங்களோடு காணொளியாக வர இருக்கின்றது. பொறுமையாக காத்திருங்கள்.